ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 418. இதில் 4 குமாரர்கள் ஆன சனகாதி 4 இவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பிரம்மா பகவான் கட்டளைப்படி 14 புவனங்களை சிருஷ்டித்தார். அவருடைய மானச புத்திரர் சனகாதி 4 ஆவார்கள். அதாவது சனக, சனாதன, சனத்குமார், மேலும் சனந்திர என 4 சிருஷ்டி செய்தார். இந்த குழந்தைகள் கௌப்பீனம் அணிந்து நிரந்தரமாக பால யோகிகளாக இருந்தார்கள். அவர்களின் இயல்பான சுவாபம் மற்றும் அவர்களுடைய தினசரி நடவடிக்கைகள் இவைகளை பார்க்கும்போது சாக்ஷாத் பகவத் சுரூபமாகவே அவர்கள் காட்சியளித்தார்கள். ஒரு சமயம் பிரம்மா அவருடைய 4 புத்திரர்கள் இடம் கீழ்க்கண்டவாறு கூறினார். ஓ குழந்தைகளே, நீங்கள் என்னுடைய சிருஷ்டி காரியங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார் அவர். ஆனால் அவர்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் பகவத் ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் இதை பற்றியே தந்தை அருகில் சென்று மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். பின்பு அவர்கள் 4 ஒன்று சேர்ந்து பகவத் ஆராதனை ஆரம்பம் செய்து அதன்படி நடந்தார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகளைக் கண்டு பகவான் கிருஷ்ணர் சந்தோஷம் அடைந்து அம்ச ரூபத்தில் அவதரித்தார். மேலும் பலவித தத்துவ உபதேசம் செய்து அருளி மறைந்தார். ஒரு சமயம் சனகாதி 4 பகவான் ஸ்ரீ லட்சுமிபதி நாராயணரை தரிசனம் செய்வதற்காக ஸ்ரீ வைகுண்டபுரி சென்றார்கள். 7 பிரகாரம் உள்ள சிறந்த வைகுண்டபுரியில் துவாரக பாலகர்களாக ஜெய், விஜய் என்ற 2 பேர் இருந்தார்கள். இந்த 4 சகோதரர்களும் திடீரென வைகுண்டபுரியின் கதவின் அருகில் வந்துவிட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தர்களான ஜெய், விஜய் இவர்களை பார்த்துவிட்டு இங்கு வந்ததின் காரணம் என்ன என கேட்டார்கள். அவர்களும் மறுமொழி கூறினார்கள், எங்களுடைய இச்சை ஸ்ரீ நாராயணரை தரிசனம் செய்ய வேண்டும். ஆனால் துவாரக பாலகர் ஆன ஜெய், விஜய் இவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்க கிடையாது. பிரம்மா புத்திரர்களை சின்ன புத்தி உள்ள குழந்தைகள் என நினைத்து அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். இப்படி செய்ததன் மூலம் அவர்கள் வைஷ்ணவ அபராதி ஆகிவிட்டார்கள். மேலும் அந்த 4 சகோதரர்களும் ஜெய், விஜய்க்கு அபிசாபம் கொடுத்தார்கள். நீங்கள் சீக்கிரமாக அசுர வம்சத்தில் பிறப்பீர்கள் என்றார்கள். அபிசாபம் அடைந்த அந்த 2 துவாரக பாலகர்கள் சொந்த அபராதத்திற்காக நாராயணன் அருகில் சென்று பிரார்த்தனை செய்தார்கள். இப்பொழுது நாராயணர் கூறினார், உங்களுடைய வைஷ்ணவ அபராதத்தால் நீங்கள் அவசியம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றார் அவர். அவர்கள் தங்களுடைய அபராதம் தெரிந்து பகவான் அருகில் சென்று கூறினார்கள், ஏ பிரபு, நாங்கள் சீக்கிரமாக உங்கள் சரணத்தில் மீண்டும் வந்து சேர வேண்டும் என பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பகவான் கூறினார், நீங்கள் இப்பொழுது சத்ரு ரூபம் அடைந்து வாழ வேண்டும். ஆனால் 3 ஜென்மம் ஆன பிறகுதான் என் அருகில் வர முடியும். இது தவிர பக்தி பாவத்தில் பஜன சாதனம் செய்து என் அருகில் வர வேண்டும். இதுபோல் 7 ஜென்மம் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் என் அருகில் வருவீர்கள் என்றார் அவர். அதற்கு ஜெய், விஜய் கூறினார்கள், 3 ஜென்மம் சத்ரு பாவத்துடன், அதாவது சத்ரு ஞானத்துடன் பகவானை நிரந்தரமாக எதிர்த்து சிந்தனை செய்து பகவான் கையாலேயே பதம் அடைந்து முக்தி பதம் அடைய முடியும் என நினைத்தார்கள். ஆதலால் முதல் ஜென்மத்தில் இரண்யாக்ஷனாக இரண்ய கசிபுவாக ஆகவும், 2வது ஜென்மத்தில் ராவணன்
கும்பகர்ணன் ஆகவும், மூன்றாவது ஜென்மத்தில் சிசுபாலன், தந்தவக்ரன் ஆகவும் அடைந்தார்கள். இந்த பக்கம் சனாகதி நால்வரும் பகவான் சன்னதியில் சென்று சாஷ்டாங்க தண்டம் சமர்ப்பித்தார்கள். அவர்களுடைய ஹிருதயம் அனுபவம் தரிசனம் செய்தார்கள். இதனால் பகவான் அவர்களை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அவர்களுடைய பிரேம வெள்ள பிரபாவமான ஹிருதயம் கதகதப்பாக ஆகி பகவத் பக்தி ஏற்பட்டது. பகவான் கிருஷ்ணரின் திருப்பாத பத்மத்தில் உள்ள துளசியின் வாசனை எடுத்து கிருத்தார்த்தம் அடைந்தார்கள். மேலும் அந்த இடத்தில் இருந்து வெளியே வந்து இந்த பிரம்மாண்டம் முழுவதும் பயணம் செய்து பகவான் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டை பற்றி மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். முந்தைய காலங்களில் இருந்து 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் இந்த உலகில் நடைமுறையில் இருக்கின்றன. 1 ஸ்ரீ சம்பிரதாயம், 2 குமார சம்பிரதாயம், 3 ருத்ர சம்பிரதாயம், 4 பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். இதில் குமார சம்பிரதாயத்திற்கு இந்த 4 குமாரர்களே குறிக்கின்றது ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.